எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மஷ்ரூம் ரெசிபி காட்ட போகிறேன். இது சவுத் இந்தியன் ஸ்டைல் மஷ்ரூம் குர்மா. மஷ்ரூம்ஸில் இருக்கிற ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி நான் நிறைய மஷ்ரூம் ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். மஷ்ரூம் பக்கோடா, மஷ்ரூம் பிரியாணி, தண்டூரி மஷ்ரூம், இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் குர்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த குருமா செய்ய ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெயை ஊற்றி இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு 20 சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் கட் பண்ண மஷ்ரூம்ஸ் போடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 200 கிராம் மஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 கப் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசிலுக்கு வேக வைங்க. மஷ்ரூம் நல்லா அழகாக வெந்திருக்கு. இதோட 1 கப் கோகனட் பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நான் கோகனட் பேஸ்ட் டைல்யூட் பண்ணி 1 கப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கப் தண்ணி ஊற்றி 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. காளான் குருமா ரெடி. ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான மஷ்ரூம் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மஷ்ரூம்ஸ் ஜென்ரலாக செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மஷ்ரூம்ஸாக பார்த்து வாங்குங்க. இந்த குருமா வந்து நீங்கள் தோசை, சப்பாத்தி, இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.